அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் நீங்க புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் எந்த படத்தை ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நொடி அப்படிங்கிற படம். நொடியில் நாம் எடுக்கிற முடிவு தான் நம்ம வாழ்க்கையவே புரட்டி போகும். அப்படிதான் அந்த கேஸும். படத்தோட ரிவ்யூ பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம தமன்குமார் தான் இந்த படத்துக்கு ஹீரோவாக நடிச்சிருக்காரு. தமன்குமார் அப்படிங்கிறப்ப நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஏன்னா இவர் அவ்வளோ பெரிய நடிகர்கள் ஒரு சின்ன சின்ன படங்கள்லாம் நடிச்சிருக்காரு. நம்ம அயோத்தி படத்துலையுமே ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருப்பாரு. அந்த கார் டிரைவர் கேமியோ ரோல் பண்ணியிருப்பாரு. அதெல்லாம் படத்தை நோட் பண்ணி பார்த்தவங்களுக்கு தெரியும். இவங்க கூட வேற யாரும் நடிச்சிருக்காங்க அடிச்சு பார்த்தோம்னா, பல கருப்பையை நடிச்சிருக்காரு, எம்எஸ் பாஸ்கர் நடிச்சிருக்காரு. இவங்க கூட பார்த்தோம்னா இன்னமும் நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. அதுவும் நம்ம முக்கியமாக வேலராமமூர்த்தி நடிச்சிருக்காரு, தீபா சங்கர் நடிச்சிருக்காங்க. இப்படி சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் தான் அந்த படம் ஃபுல்லாகவே நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட டைரக்டர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா மணிவர்மன், அதாவது மணிவண்ணன்ல இல்லை, மணிவர்மன். அவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட டியூரேஷன் டைம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 2 மணி நேரம் 8 நிமிஷம் தான் இந்த படத்தோட டியூரேஷன் டைமே. சரி, ஓகே. இந்த படத்தோட கதை என்னடா அப்படின்னு பார்க்கும்போது, ஓப்பனிங்கில் ஒரு அம்மா வந்து தான் கணவனை காணோம் அப்படின்னு சொல்லி ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்க. பட் இருந்தாலுமே அவர் காலைல தானே காணாமல் போயிருக்காரு, அதுக்குள்ளே வந்துடுவார் அப்படின்னு சொல்லி ரொம்ப கிண்டலாக பேசுகிறாங்க. சார், காலைல 10 மணிக்கு கிளம்புனவர் இது வரைக்கும் வரல சார். பட் இருந்தாலுமே அவர் காலைல தானே காணாமல் போயிருக்காரு, அதுக்குள்ளே வந்துடுவார் அப்படின்னு ரொம்ப கிண்டலாக பேசுகிறாங்க. அப்போ அந்த அம்மா வந்து, என் புருஷன் நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த மாலாம் இல்லை, ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்னு சொன்னோடனே, காணாமல் போயிட்டாருமா நிப்பாம்மா நான் கண்டுபிடிச்சி தரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் காணாமல் போனதில் எனக்கு ஒருத்தர் மேலே சந்தேகமாக இருக்குது, நான் கேஸ் கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு அலட்டுற மாதிரி பேசுவாங்க. அலட்டுற மாதிரி பேசுகிறோடனே உடனே அங்கே இன்ஸ்பெக்டராக இருக்கு நம்ம ஹீரோ தமன்குமார் வராப்புல அந்த கேஸை கையில் எடுக்கிறாரு. பக்கத்து ஸ்டுடியோ மூடி இருக்கு, எங்க போயிருக்காரு? அவரை நான் நேற்று பார்த்தேன், அதுக்கப்புறம் பார்த்தேன். மதுரையில் தியாகுன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் ஒன்று பணத்தை கொடுத்துட்டு எதனால் அவர் காணாமல் போனார், இதுக்கு பிரச்சனைலாம் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கையில் எடுக்கிறாரு. நிறைய லிங்க் பண்ணி அப்படி இப்படின்லாம் உருட்டி கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுறாரு. இது நடந்துகிட்டு இருக்கும்போது இன்னொரு கேஸ் அவர் கைக்கு வருது. அக்யூஸ்ட் தான் நினைக்கிறேன். பொண்ணு வந்து காட்டில் இறந்து கிடக்கிற ஒரு தகவல் வருது. பட் அதையுமே இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி 2 கேஸுமே இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கப்போ, இந்த 2 கேஸில் இவருக்கு யாருமேலாம் சந்தேகம் இருக்கு அப்படிங்கிறப்போ எல்லாத்தையுமே தரவா செக் பண்ணுறாரு. ஏன்னா படம் பார்க்க நம்மளுக்கே அந்த தரவா செக் பண்ண ஒரு எண்ணம் வரும். அந்த மாதிரி இவருமே எல்லாத்தையுமே தரவா செக் பண்ணுறாரு. பட் அவர் சந்தேகப்படுற யாருமே இல்லை 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 அப்படிங்கிற மாதிரி வேறு யார் தான் இருக்கும், எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிக்க ரிட்டன் வந்து அப்படின்பாரு. இப்படி தான் 2-3 சீசன் ரிட்டன் பண்ணிகிட்டே இருப்பார். பட் அப்படிங்கிறப்போ அந்த 2 கேஸ் அவர் விசாரிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் இதை யார் பண்ணியிருப்பாங்க, எதுக்காக பண்ணியிருக்கணும், இதை பண்ணவங்க யார், இவங்க வந்து கடைசியில் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதையே. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து நல்ல கதை, நீங்கள் ஆல்ரெடி பார்த்த கதை தான். பட் இருந்தாலும் ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு கதையை எப்படி கொண்டு வரணும், எடிட்டிங் ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், ஆக்டிங் ஆகட்டும், எல்லாம் வேறு மாதிரி நல்லா தெளிவாகவே பண்ணியிருந்தாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச இந்த படத்தெல்லாம் வந்து நான் தேட்டரில் பார்க்கலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டேன். நிறைய பேர் பாசிட்டிவ் ரிவ்யூ பண்ணுறாங்க, நம்மளும் பார்ப்போம்டா, எப்படா இதெல்லாம் ஓடிடியில் வரும் அப்படின்னு வெயிட் பண்ணி காத்திருந்து தான் அன்றைக்கி இந்த படத்தை நான் பார்த்தேன். சார், ஒரு மர்டர் நடந்திருக்கு. காலையில் ஸ்டேஷனுக்கு ஃபோன் வந்துச்சு, ஸ்பாட்டில் தான் இருக்கேன். பார்த்தா இருந்தாலுமே கூட எனக்கு தெரிஞ்சதில் ஹீரோவும் நடிச்சிருக்கிற நம்ம தமன்குமார் அவர் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்குமே ஒரு சில காட்சிகள் மட்டும்தான் அவர் இருக்க மாட்டார். படம் ஃபுல்லாகவே அவர் இருப்பார். ஒவ்வொரு சினிமே அவரோட பர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத தாண்டி அவர் இதுக்கு முன்னாடி பண்ண படத்தெல்லாம் சின்ன சீரியஸான ரோல் பண்ணியிருப்பார், சில காமெடி படங்கள் பண்ணியிருப்பார். பட் இந்த படத்தில் வெறப்பாகவே இருக்கணும், எங்கேயுமே சிரிப்பும் வரக்கூடாது, காமெடி சீன்ஸாகவும் அது போயிடக்கூடாது, காதல் காட்சிகளும் இல்லாமலே ஒரு ஹீரோ அந்த படத்தை பண்ணியிருக்காரு. அப்படிங்கிறப்போ அவரோட நடிப்பு ஓரளவுக்கு இந்த கேரக்டர் ஹார்ட் ஒர்க் போட்டு பண்ணியிருக்காரு அப்படிங்கூட அதுக்காக அவர் நிறைய மெனக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி ஒரு அடுத்த லெவலுக்கு வருவாரா இல்லையா அப்படின்னு தெரியல. ஏன்னா அந்த படம் வந்து விமர்சன ரீதியாக நல்லபடியாக பாராட்டப்பட்டிருந்தாலுமே கூட வசூல் ரீதியாக வெற்றி பெற்றிருக்க வேண்டிய படம் தான் இது. அதே மாதிரி இந்த படத்தில் வேலராமமூர்த்தி அவங்களாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட யாருக்கெல்லாம் சொத்து இருக்கோ அவங்களுக்குலாம் கடனை கொடுத்து அவங்கள்ட்ட இடத்த பிடுங்கிறது, இதுக்கு வந்து பின்னாடியாக ஒரு எம்எல்ஏ பின்னாடி வச்சுக்கிட்டு அந்த எம்எல்ஏ அவரோட மச்சனம் பேர் எல்லாத்தையும் மாற்றி பண்ணிட்டு இப்படி ஒரு சிக்கல் வந்து நம்ம எம்எஸ் பாஸ்கர் மாற்றதாகும். 8 லட்சம் ரூபாயோட போனவர் இப்போ வரைக்கும் வீடு திரும்பல. அவர் என்ன பண்ண தெரியாது. அந்த இடம் எனக்கு எவ்வளோ முக்கியம்னு உனக்கு தெரியுமில்ல. அதே மாதிரி தீபா சங்கர் ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருந்தாங்க. ஒரு குழந்தை வந்து அந்த குழந்தைய கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டு பொண்ணு தான் எல்லாமே அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். திடீர்னு அந்த பொண்ணு இறந்து போனதுக்கப்புறம்
அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் தான் பொண்ணம் சும்மாவே விடக்கூடாது அப்படிப்பாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப இவங்களுமே ஸ்டேஷன் ஏறி இறங்கிட்டு இருப்பாங்க. இப்படி ஒரு சுச்சுவேஷனில் நமக்கே தோணும் எப்போ இவர் கண்டுபிடிப்பார். ஏன்னா சிலர் இவர் தான் அந்த கொலையை பண்ணியிருப்பார், இவர் தான் அந்த கொலையை பண்ணியிருப்பார்னு ஒரு தாட் வரும்போது பூராமே இவர் தேடி போகிறவங்களாம் இறந்து போயிடுறாங்க, இல்லை காணாமல் போயிடுறாங்க. அப்படிங்கிறப்போ எல்லாத்தையும் ஒரே ஆள் பண்ணுவாங்களா அப்படின்னு ஒரு டவுட் நமக்குள்ள வரும். எனக்கு டவுட் இருந்துச்சு. ஏன்னா இந்த கொலை யார் தாண்டா பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அந்த கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட்டு வரும் பாருங்க, இவன் தாண்டா இந்த கொலையை பண்ணான்னு விசாரிக்கும் போது தான் நமக்கு தெரியும் இந்த கொலை எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு நொடியில் நடந்த ஒரு சின்ன மிஸ்டேக்கில் தான் அந்த கொலை நடந்திருக்கும். இதை கூட அவர் பண்ணுறதுக்கு நான் தப்பானவரெலாம் என் வாழ்க்கையில் இப்படிலாம் நடந்திருக்கு நான் யோசிக்கவே இல்லை, ஆனால் தப்பான ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படிங்கிறப்போ நம்ம ஹீரோ அங்கே சில டைலாக்ஸ்லாம் சொல்லுவார். தெரியாமல் பண்ண முடி இருக்கு எங்க போயிருக்காரு அவரை நான் நேற்று பார்த்தது, அதுக்கப்புறம் பார்த்தேன். மதுரையில் தியாகுன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட கொண்டு பணத்தை கொடுத்துட்டு நீ திருத்திருக்கணும், அதை நீ மறைக்க முயற்சி பண்ணிட்ட. ஏன்னா அதோட ஒரு தண்டனையாக போயிருக்கோம். ஒரு கொலையை மறைக்க இன்னொரு கொலை அப்படிங்கிறப்போ அவர் வேறு சாப்டர் ஒரு கொலையை இதை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருப்பாரு. திடீர்னு பார்க்கும்போது இந்த கொலையை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ என்னடா அது 2 கடை ஓடிட்டு இருக்குது, 2 படம் அப்படின்லாம் தோணும். ஆனால் அவர் கிளைமேக்ஸில் வச்ச ட்விஸ்டெல்லாம் பார்க்கும்போது அடுத்த சீனுக்கு தாண்டா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்குமே தெரியல, கண்டுபிடிக்க முடியல. அந்த அளவுக்கு ஸ்டோரி நல்லா இருந்துச்சு. நீங்கள் டைமென்ஷனாக பாருங்கள், ஃபேமிலியோட பார்க்குற ஒரு த்ரில்லர் மூவி தான், நல்லாவே இருந்துச்சு. ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு படத்தை கரெக்டாக கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் நல்லாவே கண்டினியூஸாக எல்லாமே நல்லாவே பண்ணியிருந்தாங்க. எனக்கு இந்த படத்தை தேட்டரில் பார்க்க முடியல அப்படின்னு ஒரு ஃபீல் தான். நீங்களும் டைமென்ஷனாக பாருங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சிந்திக்க மாதிரி அனைவரும் என் பிள்ளைய எந்த அளவுக்கு ஆளாக்கலாத பசங்களை நீங்க விட்டு